ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பெருவாரியாக நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுவும் ஆப்ஷன்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப தேவைப்படும். ஒன்று, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ட்ரேடில். இன்னொன்று, நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா மல்டிப்புள் சார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எப்போவுமே பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது இது ரெண்டாவது பட்சம் நீங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் மார்னிங்கே, அதாவது உங்களுக்கு ட்ரேடு ஓப்பன் ஆகும்போதே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இதில் ரெண்டு இண்டெக்ஸை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும், வெயிட்டேஜையும் வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். இதில் முதல்ல நிஃப்டி 50யோட சார்ட் ரொம்ப முக்கியம். அதுலேயும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே நம்ம வெயிட் பண்ண போகிறதே 9:20 வரைக்கும் தான், 9:20 வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு? 9:15க்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே இங்கே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் பை சைடு போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா 50 கம்பெனியும் ரெப்ரசன்ட் பண்ணுறது யார் அப்படின்னா நிஃப்டி. அதாவது பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நான் ஏன் நிஃப்டியை செக் பண்ணுங்கிற கேள்வி இருக்கும். எப்போதுமே நிஃப்டி இல்லாமல் நீங்கள் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நிஃப்டியோட சார்ட் ரொம்ப முக்கியம். இதில் முதல் 5 மினிட்ஸோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும் நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணுறதா இருந்தால். இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, டைரெக்டாக பேங்க் நிஃப்டிக்கு வந்துடணும். பேங்க் நிஃப்டியில் 10 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். இப்படி இருக்கும்போது நீங்கள் 10 மினிட்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே நீங்கள் செக் பண்ணிட்டீங்க. சரிங்களா? இப்போ வந்துருச்சு. இங்கே 9:15 இருக்குது. சரிங்களா? ஸோ இதனுடைய கேண்டிலை நீங்கள் என்ன பண்ணணும், நிஃப்டி பேங்க்கில் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போட்ட உடனே ஹையாக மார்க் பண்ணிடணும். ஏன்னா எப்போதுமே இந்த 10 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை பேங்க் நிஃப்டியில் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்படி நீங்கள் மார்க் பண்ண உடனே வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது நான் நிறையா தருணத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோடக், ஆக்சிஸ், ஸ்டேட் பேங்க். சரிங்களா? இதில் டாப் 4 ஏதாச்சும் ஒரு டாப் 4 என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மல்டிப்புள் சார்ட் என்ன பண்ணுங்கள், இப்படி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு 1 மினிட் டைம் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இது எப்படி போகும் மார்க்கெட் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த 10 கேண்டிலை வச்சு நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் அதான் சொன்னேன், நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த 4 வெயிட்டேஜான பேங்க்கில் சரிங்களா என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, 1 மினிட் கேண்டில் 10 கேண்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ 4 பேங்க் இருக்குது. ஒரு 10 கேண்டில் பார்த்தா ஸ்லைட்லி அப் ட்ரெண்டாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். சரிங்களா? டவுன் ட்ரெண்டாக இருக்கும். சரிங்களா? ஃப்ளாட்டாக போகலாம். இப்போ இப்படியான தருணத்தில் இந்த 4மே அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதாவது இது அடிக்கடி இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணணும். வெயிட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் ஒரு 50 பாயிண்ட்டுக்கு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, 50 பாயிண்ட் அபோவ் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, சரிங்களா, பேங்க் நிஃப்டி அதனுடைய 10 மினிட்ஸோட கேண்டில் சரிங்களா ஹையை, ஏன்னா நமக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. நிஃப்டி 5 மினிட்ஸை பிரேக் அவுட் ஆனோன்னு 3 to 4 மினிட்ஸில் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணணும். இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், டைரெக்டாக கான்ட்ராக்டை ஆட் பண்ண வந்துடணும். இப்போ பேங்க் நிஃப்டி சப்போஸ் இங்கே 48,000 இருக்குது. சரிங்களா? ஸோ 48,000 டைப் பண்ணி அந்த வீக் கான்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஆப்ஷன் செல்லராக ரைட் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் வீக் எடுத்து செல் பண்ணுங்கள். பையராக இருக்கீங்கன்னா அந்த வீக்கோட கான்ட்ராக்ட் எடுத்து என்ன பண்ணுங்கள், கால் ஆப்ஷன் அதாவது இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு வரச்ச
அந்த கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு சார்ட்டை என்ன பண்ணுங்கள், ஸோ அந்த கான்ட்ராக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நீங்கள் 10 minutes டைம் ஃப்ரேம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. சரிங்களா? என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சிம்பிள், நீங்கள் பார்க்கக்கூடியது அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பேங்க் நிஃப்டி. சரிங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டி தான். இங்கே பிரேக் அவுட் ஆன உடனே கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கான்ட்ராக்டை பார்த்துட்டு 311னா உங்கள் மொபைலில் ரெடியாக, அதாவது சிஸ்டத்தில் பாருங்கள், மொபைல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? 311 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க. சரிங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு ஒன்ஸ் இதை ரீச் ஆன உடனே என்ட்ரியை கொடுத்துருங்க. 2 விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் இமீடியட்டாக போகிறீங்க அப்படின்னா 10 point to 20 point. சரிங்களா? இமீடியட்டாக மார்னிங் ஒரு ஸ்கேல்பிங் போட்டுடலாம். அது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 1 minute அது பிரேக் அவுட் பண்ணிடும். சரிங்களா? நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாலேஜ் வேணும். அதாவது எதுவுமே தெரியாமல் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நான் கொஞ்சம் நாலேஜ் பேக்கப் எடுத்துக்கோங்க. அது பேக்கப் இந்த சென்ஸ் ஒரு 3 months 6 months அனுபவம் இருக்கணும். குளோபல் மார்க்கெட்டோட கம்பைன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி 50 pointக்கு அபோவாக ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணுங்கிறத உங்கள் மைண்டில் எடுத்துக்கோங்க. எப்போதுமே ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நிறையா தருணத்தில் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் நிறையா ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ப்ராஃபிட்டுமே ஹியூஜாக காட்டுவாங்க. பட் இது எல்லாமே யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவமும், லாஸ் பண்ணுற எல்லாருக்கும் அனுபவம் கம்மியாக இருக்கிறதும் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பெரிய அளவு நாலேஜ் அப்படிங்கிறத தாண்டி காட்டிலும் நிறைய விஷயத்தை நீங்கள் பார்க்க நேரிடும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.